வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் டாபிக் அளவீட்டியல் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த அளவீட்டியல் அப்படிங்கிற பாடம் 6வதுல இருக்குது, 7வதுல இருக்குது, 8வதுல இருக்குது, 9வதுல இருக்குது. நம்ம ஒன்ஸு சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை படித்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6th புக்கில் உள்ள அளவீட்டியலில் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒரு தடவை மட்டும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய மனசில் அது ஆழமாக போய் பதிஞ்சிடும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த 6th புக்கை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா, நீளத்தை அளவிடும் அளவுகோலை கண்டறிந்தவர் வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். அதே போல் ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அதே போல் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 1000 மீட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பரப்பளவு அதோடைய அலகு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பருமன் அப்படின்னா அதோட அலகு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பரப்பளவு அப்படின்னா என்ன அப்படின்னா, பரப்பளவோட அளவு m² அப்படிங்கிற மாதிரி பேர். பருமனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் கியூப். ஓகேங்களா? அதாவது ஸ்கூல் புக்கில் என்னென்ன தகவல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம மனசில் படிச்சுட்டாலே போதும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ 10 ஒரு கிலோகிராம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 1000 கிராம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10⁻³ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 10ற்கு 3 மடங்கு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அது. ஓகேங்களா? 10 3 மடங்குங்கிறது 1000. ஓகேங்களா? ஸோ இப்போ அது மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ உண்டு. 10⁻³ அப்படின்னா நம்மளுக்கு கிலோன்னு தெரியும். ஆனால் நம்மளுடைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10⁻1னா என்னன்னு கேட்குறாங்க. டெக்கா அப்படிங்கிற மாதிரி பேர். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10⁻1னா என்னது? டெக்கா. 10⁻−1 அப்படின்னா என்னென்னா டெசி அப்படிங்கிற மாதிரி பேர். அதே போல் 10⁻+2 அப்படின்னா ஹெக்டா அப்படிங்கிற மாதிரி பேர். 10⁻−2 அப்படின்னா என்ன அப்படின்னா சென்டி அப்படிங்கிற மாதிரி பேர். ஓகேங்களா? சென்டி. ஓகேங்களா? சென்டி. 10⁻1 அப்படின்னா டெக்கா, 10⁻−1 அப்படின்னா டெசி, 10⁻−2 அப்படின்னா சென்டி, 10⁻+2 அப்படின்னா ஹெக்டர். அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10⁻−3. ஓகேங்களா? 10⁻−3 அப்படின்னா மில்லி அப்படிங்கிற மாதிரி பேர். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 10⁻3 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், கிலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ 10⁻6 அப்படின்னா என்னென்னா மெகா அப்படிங்கிற மாதிரி பேர். 10⁻−6 அப்படின்னா என்னென்னா மைக்ரோ அப்படிங்கிற மாதிரி பேர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. 10⁻9 அப்படின்னா ஜிகா. இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல ஜிபி, ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB அப்படிங்கிற மாதிரி தான் ஜியோவில் கொடுக்குறாங்க. ஸோ 10⁻9 மடங்கு இது. அதே போல் 10⁻−9 அப்படின்னா நானோ அப்படிங்கிற மாதிரி பேர். ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் ஆஃப் த ஃபாலோவிங்கில் கொடுத்துருவாங்க. 10⁻1னா என்ன, 10⁻2னா என்ன, 10⁻−1னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. 10⁻−10 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த புக்கில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. நிறை இடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறை அப்படின்னா என்ன, இடைனா என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறை அப்படின்னா பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. இப்போ இந்த டஸ்டர் இருக்குது அப்படின்னா இதோட நிறை என்ன அப்படின்னா இதோடைய பருப்பொருளுடைய அளவு. ஓகேங்களா? அதாவது எடை அப்படின்னா பொருளின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. ஓகேங்களா? எடை அப்படின்னா பொருளின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. நிறையானது இடத்திற்கு இடம் மாறுபடாது, ஆனால் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு 60 கிலோ இங்கே பூமியில் இருக்கேன் அப்படின்னா சந்திரனில் போய் நான் வந்து எடை போட்டு பார்த்தேன் அப்படின்னா 10 கிலோ தான் இருப்பேன். அதாவது நிலவில் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட 1/6 மடங்கு குறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க, தெராசுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொது தெராசுனா என்ன, மின்னணு தெராசுனா என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பொது தெராசு அப்படின்னா நம்ம போய் நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து எடை போட்டு கொடுப்பாங்க, அது பொது தெராசு. இதை இயற்பியல் தெராசு அப்படின்னா நம்ம நகை கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு தெராசு வச்சிருப்பாங்க, அது இயற்பியல் தெராசு.
அதாவது இயற்பியல் திராசு பொருளை துல்லியமாக எடைப்படும். பொது திராசில் ஒரு அப்ராக்சிமேட்லி தான் நம்ம நிறைய கணக்கிட முடியும். அடுத்து என்ன அப்படின்னா ஓடோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், டூ வீலர் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, அதில் ஓடோமீட்டர் அது எவ்வளோ ஸ்பீடில் வண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கணக்கிடுறது இது அப்படின்னா ஓடோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி பேர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மீட்டர் அப்படின்னா இவ்வளோ தான், ஒரு கிலோகிராம் அப்படின்னா இவ்வளோ தான் அப்படிங்கிறத பிரான்ஸ் நாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது எதை சேர்ந்த கலவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் சேர்ந்த கலவை தான் அது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஸ்கேலை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மடங்குகள் 10^1 என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் நிறைனா என்ன, எடைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் திராசுனா என்ன, பொது திராசுனா என்ன, அதோடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஒரு மீட்டர் அப்படின்னா அதோடைய அளவு எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. அது எதை சேர்ந்த கலவை ஒரு மீட்டராக வச்சுருக்காங்க அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் சேர்ந்த கலவையை ஒரு மீட்ரு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறதையும் பிளாட்டினம் இரிடியம் சேர்ந்த கலவையால் செஞ்சு வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 6th புக்கில் அளவீட்டியலில் ஸ்கூல் புக்கில் எது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதோடைய கண்டினியூஷன் அடுத்த பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th புக்கில் உள்ள அளவீட்டியல் பாடத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.